நிறைய பிழையான சிந்தனைகள் முத்தசிலா, ஹவாரிஜி, ஷியா போன்ற செல்வாக்கு பெற்ற பல்வேறு இயக்கங்கள் இருந்த போதிலும் கூட இமாம் அஹ்மத் அவை எதிலுமே போய் சிக்கிக் கொள்ளவில்லை, அவை எதிலுமே அவர்கள் போய் மாட்டிக்கொள்ளவில்லை. மிகவும் கவனமாக தங்களை காத்து கொண்டு வாழ்ந்தார்கள் என்று நாங்கள் அவருடைய வரலாற்றிலே பார்க்கிறோம். இமாம் அஹ்மத் அவர்கள் எப்படி அறிவு பெற்றார்கள் என்பதனை நாங்கள் இப்போது பார்ப்போம். இமாம் அஹ்மத் அவர்கள் ஹதீஸ் கலையில் தான் மிகவும் கூடுதலாக ஈடுபாடு காட்டினார். உண்மையில் அவர்கள் ஒரு சட்ட அறிஞராக அறிமுகப்படுத்தப்பட்ட போதிலும் கூட, ஹம்பலி மதுஹப் நாங்கள் சொல்கிறோம், ஒரு சட்ட அறிஞராக அறிமுகப்படுத்தப்பட்ட போதிலும் கூட உண்மையில் அவர்கள் மிக கூடுதலாக ஈடுபாடு காட்டியது ஹதீஸ் கலையில் தான் என்பதனை அவருடைய வரலாற்றிலே நாங்கள் படிக்கிறோம். முதலாவதாக அவர்கள் இமாம் அபு யூசுஃபிடம் தான் போனார்கள். உங்களுக்கு தெரியும், இமாம் அபு யூசுப் அபு ஹனீஃபாவுடைய மிகவும் முக்கியமான மாணவர், மிகவும் நெருங்கிய ஒரு மாணவர். அவர் அப்போது அப்பாசிய கிலாபத்தின் பிரதம நீதிபதியாக இருந்தார். மிக பெரிய ஒரு இமாமாக இருந்தவர் தான் இமாம் அபு யூசுப். இமாம் அபு யூசுப் ஒரு பெரிய சட்ட அறிஞர், அதே நேரத்தில் ஒரு பெரிய ஒரு முஹத்திஸ், ஒரு ஹதீஸ் துறை அறிஞரும் கூட. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் முதலாக இமாம் அபு யூசுஃபிடத்தில் போய்த்தான் ஹதீஸை படித்தார். படிக்கும் போது நிச்சயமாக இமாம் அபு யூசுப் ஒரு சட்ட அறிஞராக இருந்ததன் காரணமாக சட்டங்களையும் சேர்த்து தான் படித்தார். என்றாலும் அவர் கூட ஈடுபாடு காட்டினார் அபு யூசுப் சொல்கின்ற ஹதீஸ்களில் தான். அடுத்ததாக இவ்வாறு இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ஹதீஸ் துறையில் ஈடுபாடு காட்டி, ஆனால் ஹதீஸை விடவும் இஸ்லாமிய சட்டத்திலே மிகவும் தேர்ச்சி பெற்றிருந்த இமாம் அபு யூசுஃபிடம் கற்றதன் காரணமாக ஹதீஸோடு சேர்த்து சட்டத்தையும் படித்தார். ஹதீஸில் கூட ஈடுபாடு காட்டினாலும் கூட. பின்னர் அந்த கால வழக்குப்படி, அதாவது இமாம் அஹ்மதுடைய அதற்கு முந்தின இமாம் ஷாஃபி, மாலிக் போன்ற அல்லது இன்னும் பல்வேறு இமாம்களுடைய வழக்குப்படி, ஒரு பிள்ளை படிக்க தொடங்கும் போது ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில் ஒரு அறிஞரிடம் மட்டும் படிப்பார். ஒரு குறிப்பிட்ட அறிஞரை தெரிவு செய்து அவரிடம் மட்டும் ஒரு 3 வருடம் 4 வருடம் சிலவர் 7-8 வருடங்கள் தொடர்ந்து அவரிடம் மட்டுமே படிப்பார். பிறகுதான் இன்னும் பலரிடம் போய் படிப்பதற்கு ஆரம்பிப்பார். தன்னை உருவாக்கி கொள்ளும் வரையில், குறிப்பிட்ட ஒழுங்குகளை தன்னை உருவாக்கி கொள்ளும் வரையில் ஒரு குறிப்பிட்ட இமாமிடம்தான் அந்த காலப்பிரிவில் கல்வி கற்பது ஒரு வழக்காக இருந்தது. இந்த வழக்கு எவ்வளவு தூரம் சரி பிழை என்பது நாங்கள் திரும்பி ஆராய வேண்டிய ஒரு உண்மை. ஒரு ஆசிரியன் கட்டுவதை இன்னொரு ஆசிரியன் உடைப்பதாக இருக்காமல், ஒரே குறிப்பிட்ட ஆசிரியனே ஒரு குறிப்பிட்ட மாணவனை அவதானித்து கல்வியையும் படித்து கொடுத்து ஒழுக்கத்தையும் படித்து கொடுத்து அவ்வாறு உருவாக்குவது அந்த காலப்பிரிவு வழக்காக இருந்தது. பின்னால் காலப்பிரிவிலும் கூட உங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய சமூகத்தில் தான் முதலாக இந்த ஹாஸ்டல் அமைப்பை ஆரம்பித்தது. மாணவர்களுக்கான ஹாஸ்டல், பாடசாலை, திரும்ப பல்கலைக்கழகம் என்பதனை ஆரம்பித்து வைத்தவர்களே முஸ்லீம்கள் தான். பிறகுதான் அது மேற்கு நாடுகள் எல்லாம். எனவேதான் ஆகப்பெரிய பழைய பல்கலைக்கழகம் முஸ்லீம்களுடைய பல்கலைக்கழகம் அல்-அஸ்ஹர் யூனிவர்சிட்டி 1000 வருடங்களுக்கும் மேல் சென்று விட்டது. அதன் பிறகுதான் மேற்கு நாடுகள் எல்லாம் யூனிவர்சிட்டிகளை ஆரம்பித்தார். எனவே இஸ்லாம் உலகுதான் முதலாக மாணவர்களை ஹாஸ்டல்களில் வைத்து படிப்பிக்கின்ற முறையை அறிமுகப்படுத்தியது இஸ்லாம் உலகுதான். பல்கலைக்கழக ஒழுங்கையும் பாடசாலை ஒழுங்கையும் கல்லூரி ஒழுங்குகளையும் அறிமுகப்படுத்தியதும் இஸ்லாமிய சமூகம். பின்னால் காலப்பிரிவிலும் கூட, உதாரணமாக இமாம் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் பல்கலைக்கழகத்தை ஆரம்பித்து பக்தாதிலே நடாத்திய போது, இதற்கு பிற்பட்ட காலப்பிரிவில் நிறைய ஆசிரியர்கள் இருந்தாலும் கூட இந்த முறை மாறி, நாங்கள் இப்போது சொல்கின்ற இந்த முறை மாறி, பல ஆசிரியர்கள் ஒரு மாணவருக்கு படித்துக் கொடு, ஒரு வகுப்பு அமைப்பிலே பல ஆசிரியர்கள், பல மாணவர்கள், பல ஆசிரியர்கள் திருப்பி படித்துக் கொடுத்தாலும் கூட அவர்கள் செய்த ஒரு மிகவும் முக்கியமான முறை என்னவென்றால், ஒழுக்கத்துக்கென்று ஒரு தனி ஆசிரியரை வைத்திருந்தார். ஒழுக்கம், பண்பாடு, அவருடைய ஆளுமை, அவருடைய பிரச்சனைகள், இதனை கவனிப்பதற்கென்று அந்த துறையிலே மிகவும் திறமை வாய்ந்த ஆசிரியர்களை வைத்திருந்தார். நாங்கள் இப்போது ஓடன் என்று சொல்வோம், அவர்கள் ஓடன் என்று சொல்வதில்லை, அவர்கள் சொல்வது முரப்பி என்று பாய்ப்பார்கள்.
வளர்ப்பவர் ஒரு மனிதனை நல்ல ஆன்மீக ரீதியாக, கல்வி ரீதியாக, மன ரீதியாக வளர்க்கக்கூடிய ஒருவர் என்ற கருத்துப்பட முரப்பி என்று பாய்ப்பார். இமாம் அப்துல் காதர் ஜீலானி தன்னுடைய பல்கலைக்கழகத்தில் அல்லது கல்லூரியில் இருந்த ஹாஸ்டல்களில் இப்படியான முரப்பிகளை, பெரிய ஷைக்குகளை, அதாவது ஓரளவு வயது சென்ற, அறிவு தரமுள்ள, மனோநிலைகளை விளங்கிக் கொள்ளக்கூடிய, ஆன்மீக ரீதியாக பயிற்றுவிக்கக்கூடிய, பிள்ளைகளின் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய பலரை நியமித்திருந்தார். ஒவ்வொரு ஹாஸ்டலுக்கும் ஒருத்தர் அல்லது 2 பேர் என்று நியமித்திருந்தார்கள். பாடசாலை கல்விக்கு வெளியிலும் கூட இந்த உண்மையை நாங்கள் இஸ்லாமிய வரலாற்றில் பிற்கால பிரிவிலும் கூட காணலாம். ஆனால் இந்த ஆரம்ப கால பிரிவில் இப்படி ஒரு குறிப்பிட்ட ஆசிரியத்தை படிக்கின்ற வழக்கு குறிப்பிட்ட காலம் வரையில் காணப்பட்டது. அந்த வகையில் தான் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்கள் ஹஷீம் இப்னு பஷீர் என்ற ஒருவரிடத்திலே 4 வருடங்கள் தொடர்ந்து கற்றார். வெளியில் யாராவது இந்த குறிப்பிட்ட 4 வருடத்தில் வேறு எந்த அறிஞரையும் சந்திக்கவில்லை என்பது கருத்து அல்ல. மிகவும் முக்கியமாக இவ்விடத்திலே தான் படித்தார்கள். இடையில் யாராவது பெரிய அறிஞர்கள் வெளியிலிருந்து பக்தாதுக்கு வந்தால் அல்லது பக்தாதுக்கு அண்மையில் எங்காவது வந்தால் அப்போது போய் 1 நாள் அல்லது 2 நாள் அல்லது சில மணித்தியாலங்கள் படித்து விட்டு வருவார். ஆனால் முக்கியமாக அவருடைய ஆசிரியராக இருந்தவர் இந்த ஹஷீம் இப்னு பஷீர் என்ற ஒருவர் தான் அவருடைய மிகவும் முக்கிய அறிஞராக இருந்தவர். அவர்கள் இவரிடத்திலே 7 வருடங்கள் இப்படி கற்றார்கள். 4 வருடங்கள் இப்படி கற்றார். பின்னர் 7 வருடங்கள் பக்தாதிலேயே ஹதீஸை கற்றார்கள். வெளியில் எங்கும் செல்லாமல் 7 வருட காலம் தொடர்ந்து அவர்கள் பக்தாதிலேயே படித்தார்கள் என்பதனை நாங்கள் பார்க்கிறோம். இதன் பிறகுதான் இந்த 11 வருடங்களின் பிறகுதான் 4 வருடங்கள் குறிப்பிட்ட ஆசிரியரிடம் படித்து 7 வருடங்கள் இன்னொரு இந்த பக்தாதிலே இருக்கக்கூடிய ஏனைய பல அறிஞரிடம் கற்றுவிட்டு தான் இமாம் அப்துல் ஹம்பல் வெளியில் படிப்பதற்கு சென்றார். அதாவது பின் ஹிஜ்ரி 186 பிறகுதான் இஸ்லாம் உலகின் பல பாகங்களுக்கு சென்று கற்க துவங்கினார். இமாம் அஹ்மத் கற்க துவங்கினார். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இங்கு நாங்கள் அவதானிக்கின்ற மிகவும் முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த இமாம்கள், நாங்கள் அஹ்மதை எடுத்தாலும், இமாம் ஷாஃபியை எடுத்தாலும், மாலிக்கை எடுத்தாலும், அபு ஹனீஃபாவை எடுத்தாலும், அபு ஹனீஃபாவுடைய மாணவர்களை எடுத்தாலும், நூற்றுக்கணக்கான அந்த காலப்பிரிவில் வாழ்ந்த நூற்றுக்கணக்கான பல அறிஞர்களை எடுத்தால், அது எந்த துறை அறிஞராக இருந்தால், ஹதீஸ் துறையோ, இஸ்லாமிய சட்டத்துறையோ அல்லது விஞ்ஞானம் போன்ற கலைகளோ, இப்படியான எந்த பகுதியை எடுத்தாலும் அந்த மாணவரிடத்திலே நாங்கள் கண்ட ஆக முக்கியமான பண்பு என்னவென்றால், படிப்பதற்கு அவர்களுக்கு வறுமை ஒரு தடையாகவே இருக்க மாட்டார். வறுமை அவர்களுக்கு ஒரு தடையாக இருக்காது. பொருள் தேடுவதை அவர்கள் 2வது விஷயமாகத்தான் கொள்வார். அது மட்டுமல்ல, கல்யாணம் முடிப்பதை கூட 2வது விஷயமாகத்தான் கொள்வார். உதாரணமாக இமாம் அஹ்மத் கல்யாணம் முடிக்கும் போது அவருக்கு வயது 40 வயதில் தான் அவர்கள் கல்யாணம். ஏன் தான் அறிவு தேடுவது ஓரளவு முடித்துக் கொள்ள வேண்டும், ஒரு குறிப்பிட்ட ஒரு தரத்துக்கு நான் வந்து கொள்ள வேண்டும் என்பதிலே தான் அவர்கள் மிகுந்த ஈடுபாடு காட்டினார். இன்று கல்விக்கு நிறைய செலவழிக்க வேண்டும் என்று இருந்தாலும் கூட நாங்கள் பார்க்கிறோம், சில ஏழை மாணவர்களும் கூட, இன்றும் சில ஏழை மாணவர்களும் கூட குறிப்பிட்ட காலம் போனதன் பின்னால் பெரிய மிகவும் தரம் வாய்ந்த அறிஞர்களாக ஏதோ ஒரு துறையில் மாறுகிறார். எனவே காசி அல்லது பணம் உண்மையில் தேவையாக இருந்தாலும் கூட, பணம் அறிவு தேடுவதற்கு இந்த கால பிரிவிலும் கூட ஒரு தடையல். மாணவனின் ஆர்வமும் அவனுக்கு கிடைக்கின்ற சூழலும் தான் ஒரு மாணவனை அல்லது ஒரு பிள்ளையை ஒரு அறிஞனாக மாற்றுகின்றது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை. இந்த பின்னணியில் தான் இமாம் அஹ்மதும் கூட மிகப்பெரிய ஏழையாக இருந்தார். கடுமையான வறுமையில் தான் இறுதி வரையில் வாழ்ந்தார். ஆரம்பத்தில் மட்டுமல்ல, கடைசி வரையிலும் அவர்கள் கடுமையான வறுமையில் தான் வாழ்ந்தார்கள். ஆனாலும் இஸ்லாம் உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு சேவையை செய்துவிட்டு, இன்று வரையில் நின்று நிலைக்கின்ற சேவையை செய்துவிட்டு தான் இமாம் அஹ்மது அவர்கள் சென்றார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். இமாம் அஹ்மத் பசராவுக்கு, கூஃபாவுக்கு, மக்காவுக்கு, மதீனாவுக்கு, ஷாமுக்கு, இன்னும் பல்வேறு நாடுகளுக்கு தூர பிரயாணங்கள் பலவற்றை மேற்கொண்டார்கள். உதாரணமாக நாங்கள் இமாம் அஹ்மத் அவருடைய பிரயாணத்தை எடுத்து இந்த பசரா, கூஃபா
வாசித் என்ற பக்தாதுக்கு நெருக்கமாக இருந்த இடங்களுக்கு பலமுறை பிரயாணம் செய்தார்கள். ஆனால் அவர்கள் ஹிஜாஸ் என்று சொல்லக்கூடிய மக்கா, மதீனா இந்த பகுதிகளுக்கு 5 முறை பிரயாணம் செய்தார்கள். அதில் 3 முறை நடந்து பிரயாணம் செய்தார்கள். பக்தாதிலிருந்து நடந்து மக்காவுக்கு மதீனாவுக்கு போனார்கள். நடந்து பக்தாதிலிருந்து மக்காவுக்கு மதீனாவுக்கு போனது என்றால் எவ்வளவு காலம் போகும் என்று நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த காலப்பிரிவில் வாகன போக்குவரத்து பற்றியெல்லாம் நான் சொல்ல தேவையில்லை. அப்படித்தான் அவர்கள் பிரயாணம் செய்தார்கள். 5 முறை பிரயாணம் செய்ததில் 3 முறை நடந்து பிரயாணம் செய்தார்கள். யமனுக்கும் நடந்து சென்றார்கள், ஷாமுக்கும் நடந்து சென்றார்கள். யமனுக்கு ஷாமுக்கெல்லாம் நடந்துதான் அவர்கள் பிரயாணம் செய்தார்கள். இஸ்லாமிய வரலாற்றில் ஹதீஸ்களை திரட்டுவதற்காக, ஹதீஸ்களை ஒன்று திரட்டுவதற்காக இப்படியான நீண்ட பயணங்களை மேற்கொண்ட முதலாவது நபர் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல். ஏனைய இமாம்கள் பிரயாணம் செய்திருக்கிறார்கள், சந்தேகம் கிடையாது. ஆனால் அவருடைய பிரயாணங்கள் மிகவும் காரணமாக அமைந்தது அறிவு தேடுவதற்காக. ஹதீஸ்களை தேடுவது, திரட்டுவது, அதனை ஒரு நூலாக மாற்றுவது, இதற்காக நீண்ட தூர பிரயாணங்களை மேற்கொண்ட முதலாவது நபராக நாங்கள் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலை பார்க்கின்றோம். இது ஒரு மிகவும் முக்கியமான உண்மை. பின்னாலும் அது பற்றி நாங்கள் சொல்வோம். இமாம் அஹ்மத் அவர்கள் அபு யூசுப், நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று இமாம் அபு யூசுப்பிடத்திலே ஆரம்பத்தில் சட்டத்தை படித்தார். பிறகு இமாம் ஷாஃபியின் மாணவர்களாக இருந்தார். எனவே இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் சட்டத்தோடு இந்த ஹதீஸோடு சட்டத்துறையையும் பயின்றார்கள் என்று எங்களுக்கு தெளிவாகின்றது. அப்படி படிக்கின்ற போது அவருடைய சட்டத்துறை எந்த பின்னணியை கொண்டது என்று நாங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெரியும், இமாம் அபு யூசுப் அறிவுக்கும் ஆய்வுக்கும் கூட முக்கியத்துவம் கொடுப்பவர். அறிவு ரீதியாக ஒரு ஹதீஸை பார்ப்பதில், குர்ஆன் ஆயத்தை பார்ப்பதில் கூட முக்கியத்துவம் கொடுப்பார்கள், அறிவு ரீதியாக ஆய்வது. அதுக்கு நேரே மறுபக்கம் இமாம் ஷாஃபிஈ கூடுதலாக அழுத்தம் கொடுப்பார்கள். இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் ஹதீஸ் இருக்கிறதுவா, ஆயத்து இருக்கிறதுவா, அதில் தான் கூடுதலாக அழுத்தம் கொடுப்பார்கள். அத்தோடு சேர்த்து குர்ஆனையும் ஹதீஸையும் ஆய்கின்ற முறைமை என்னது என்பதற்குத்தான் இமாம் ஷாஃபி கூட அழுத்தம் கொடுப்பார். இந்த 2 வேறுபட்ட சிந்தனை போக்குகளையும் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் இந்த 2 இமாம்களிடம் படித்ததன் காரணமாக பெற்றார்கள் என்று நாங்கள் இமாம் அஹ்மதுடைய வரலாற்றிலே பார்க்கின்றோம். இன்னொரு மிகவும் முக்கியமான உண்மை இமாம் அஹ்மதை பொறுத்தவரையில் என்னவென்றால், இது அடுத்த இமாம்களுக்கும் பொருந்தும், ஆனால் கூடுதலாக இமாம் அஹ்மது அவர்களுக்கு பொருந்தும். கடைசி வரையில், மரணிக்கும் வரையில் அறிவு தேடிக்கொண்டே இருந்தார். மாணவனை போன்று நடந்து கொண்டார். அறிஞர்கள் யாராவது வந்தால் ஒரு மாணவனை போன்று அவருடைய வகுப்பிலே போய் உட்கார்வார். அப்போதும் எழுதி கொண்டிருப்பார்கள், ஹதீஸ்களை, கருத்துக்களை எழுதி கொண்டிருப்பார்கள். இதனை பார்ப்போர் இடத்துல கேட்பார்கள், இவ்வளவு பெரிய இமாமாக இருக்கிறீர்களே, நீங்களே வகுப்புகளை நடத்துகிறீர்களே, அப்படி இருக்கும்போது ஏன் இங்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறீர்கள் என்று கேட்பார்கள். கேட்கும்போது அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், அன அத்துலுபுல் இல்ம இலா அன் அதுகுலல் கபர், நான் கபருக்கு செல்லும் வரையில் அறிவை தேடுகிறேன் என்று சொல்வார். அவர்களுக்கு ஆள் பெருசி சிறுசி எல்லாம் முக்கியமானது அல்ல. நான் ஒரு இமாமாக இருக்கிறேன், என்னிடத்திலே நிறைய மாணவர்கள் ஆயிரக்கணக்கிலே வந்து படிக்கிறார்கள், இதெல்லாம் அவரை தடுக்கவில்லை. இன்னொரு இமாம் வந்து ஒரு வகுப்பை நடாத்தினால் பின்னால் போய் உட்கார்ந்து அவர் என்னவாக சொல்கிறாரா என்று பார்ப்பார். தனக்கு தெரியாத எதையாவது அவர் சொல்கிறாரா என்று பார்ப்பார். இந்த போக்கு இமாம் அஹ்மதிலே மிகவும் சிறப்பாக நாங்கள் கவனிக்கிறோம். எங்களுடைய காலப்பிரிவில் சர்டிபிகேட் ஒன்றை எடுத்துவிட்டால் படிப்பு முடித்துவிடும். டிகிரி செய்து விட்டால் அல்லது எம்பிபிஎஸ் டாக்டராக மாறினால் அல்லது டாக்டரி செய்து விட்டால் அதனோடு படிப்பு முடிந்துவிடும். இன்னொரு ஆள் படிப்பித்தால் அங்கே போவதை எனக்கு கொஞ்சம் வெட்கமாகத்தான் இருக்கும். ஏண்டா அவர் என்னை காட்டி சின்ன ஆளாக இருப்பார் அல்லது வயசுலேயோ அறிவுலையோ என்ன சின்னவாராக இருப்பார் என்று நான் போக மாட்டேன். அதிகமாக அந்த அறிவு தேடுகின்ற பழக்கமும் எங்களுடைய சமூகத்தை பொறுத்தவரையில் மிகவும் குறைவு. ஒரு ஆசிரியர் அவருடைய சிலபஸ் புத்தகத்துக்கு வெளியில் லேசில் படிக்க மாட்டார், வாசிக்க மாட்டார், தேட மாட்டார். எனவே அந்த ஆசிரியருடைய அறிவு தகமை அந்த புத்தகத்தோடு மட்டும் நிற்கும். சிலபஸை மட்டும் கொடுக்கின்ற ஒரு ஆசிரியராகத்தான் அவர்
பெரும்பாலும் எங்களுடைய காலத்து ஆசிரியர்கள் இருப்பார்கள். எனவேதான் மாணவர்களுக்கும் அந்த விரிந்த பார்வை இல்லாமல் இருக்கு. நான் வாழுகின்ற சமூகம், நான் வாழுகின்ற உம்மத், சர்வதேச உம்மத், இதுகளை பற்றி எங்களுடைய மாணவரிடத்திலே கேட்டால், அல்-அஸ்ஹரிலே படிக்கின்ற மாணவரிடத்திலே கேட்டால், அல்லது வேறொரு கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்களை கேட்டால் அவருக்கு எதுவுமே தெரிந்திருக்காது. சிரியாவில் நடக்கிறது, யமனில் நடக்கிறது, லிபியாவில் நடக்கிறது என்று கேட்டால் எதுவுமே அவருக்கு தெரிந்திருக்காது. ஏனென்றால் அவருடைய பாட புத்தகம் மட்டும்தான் அவருக்கு தெரியும். ஆசிரியரும் பாட புத்தகத்தோடு மட்டும் நிறுத்திக் கொள்வார். முஸ்லிம் சமூகம், அதன் பிரச்சனைகள், இதிலை பற்றி ஒரு சின்ன டிஸ்கஷன் கூட வகுப்பு நடக்காது. எனவேதான் எங்களுடைய மாணவர்கள் உற்சாகமானவர், படிப்பிலே ஆர்வமும் உற்சாகமும் ஒரு போராட்ட உணர்வும் மாற்றம் பற்றி சிந்திப்பதும் சமூக ரீதியான பணிகளில் ஈடுபட வேண்டும் என்று கருதுவதும் மாணவர்களே எனவேதான் கிடையாது. இந்த இமாம்கள் அப்படியானவர்கள், அவருடைய ஆசிரியர்கள் அந்த குறிப்பிட்ட புத்தகத்தோடு நிற்க மாட்டார்கள். இந்த குறிப்பிட்ட இமாம் அந்த குறிப்பிட்ட புத்தகத்தோடு நிற்க மாட்டார்கள். ஏன்னா சமூக வேட்கை மிக்கவர்களாக, சமூக மாற்றத்தை வேண்டுவர்களாக, சமூகத்துக்கு உதவ வேண்டும், அதற்காக பாடுபட வேண்டும் என்ற வேட்கை உள்ளவர்களாக மாற காரணம் ஆசிரியர்களுடைய அந்த சூடு. ஆசிரியன் பாட புத்தகத்தை மாற்றிடம் படித்து கொடுத்து விட்டு அதோடு நிறுத்தி கொண்டால் மாணவனும் அந்த பாட புத்தகத்தோடு தொழில் ஒன்றை தேடுவதோடு அதனால் கிடைக்கின்ற வருமானத்தோடு தந்த குடும்பத்தை காப்பாற்றுவதோடு நின்றுவிடும். இது எங்களுடைய சமூக சூழல். அதாவது இன்னொரு வகையில் சொன்னால், கல்வி பிசினஸ் ஆக போய்விட்ட, ஒரு வியாபாரமாக போய்விட்ட காலப்பிரிவில் தான் நாங்கள் இன்று வாழ்கிறோம். ஆனால் இந்த இமாம்கள் அதற்கு நேரே மறுபக்கம் வாழ்ந்தார்கள். எனவே அவர்கள் தங்களுடைய வறுமையை பற்றி சிந்திக்கவில்லை. முஸ்லிம் சமூகத்துக்கு மிகவும் பயனுள்ள வேலைகளை என்ன செய்ய முடியும் என்று அவர்கள் சிந்தித்தார்கள். மரணிக்கும் வரையில் நான் ஒரு மாணவன் என்ற உணர்வு அவரிடத்தில் மிகைத்து காணப்பட்டது என்பதனை இதன் ஊடாக நாங்கள் வழங்குகிறோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இமாம் அஹ்மதுக்கு நிறைய ஆசிரியர்கள், 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள். ஆனால் பிரதானமான ஆசிரியர்கள் சிலரை மட்டும் நாங்கள் இங்கே சொல்வதற்கு முயல்வோம். முதலாவது, நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று ஹஷீம் இப்னு பஷீர் என்பவர் தான் இமாம் அஹ்மதில் மிகவும் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்திய அறிஞர். இவர் ஒரு தாபிஉ தாபிஇ, அதாவது தாபியங்களிடத்திலே படித்தவர். இமாம் ஜுஹ்ரி, அம்ர் இப்னு தீனார் போன்ற தாபியங்களிடத்திலே படித்தவர். இந்த ஹஷீம் இப்னு பஷீர் என்ற இமாம் எப்போதுமே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த சஹாபாக்களின் கருத்துக்களையும் சிந்தனைகளையும் ஹதீஸ்களையும் அதிகமாக தேடுவார். ஹஷீம் இப்னு பஷீர் என்ற இந்த தாபிஉ தாபி இமாம் அஹ்மத் படித்த ஆசிரியர். எனவே முதலாவது அவருடைய முதல் ஆசிரியர் சஹாபாக்குடைய மாணவரின் மாணவர், சஹாபாக்குடைய மாணவரின் மாணவர். எனவே இந்த பின்னணியில் இமாம் அஹ்மத் அவர்களும் இந்த சிந்தனை பாதிப்புக்கு உட்பட்டார்கள். அவர்கள் படிக்கும் போகும்போது அவருடைய மனோநிலை எப்படி இருந்தது? நான் சஹாபியுடைய மாணவனிடத்திலே படிக்கின்றேன் என்ற மனோநிலை. எனவே அவர்களுக்கு இந்த பண்பாடுகளும் ஒழுக்கமும் அறிவு தேடுகின்ற ஆர்வமும் கூடுதலாக வந்தமைக்கு அது ஒரு மிகவும் முக்கியமான காரணமாக அமைந்தது. இரண்டாவது, இமாம் ஷாஃபியிடத்திலே கற்றார். இமாம் ஷாஃபி ஹதீஸ் துறையில் மிகப்பெரிய அறிஞர் அல்ல. ஹதீஸ்களை மிகவும் கூடுதலாக திரட்டுவர். ஹதீஸை அவருக்கு தெரியும், ஹதீஸ் நிறைய அவருக்கு தெரியும். ஆனால் ஹதீஸை ஸ்பெஷல் செஞ்ச, அதில் முழுமையாக ஈடுபட்ட ஒரு அறிஞர் அல்ல. அவருடைய துறை சட்ட வாக்கத்துறை. குர்ஆனை ஆய்கின்ற முறைமை என்னது, ஹதீஸை ஆய்கின்ற முறைமை என்னது. ரிசாலா என்ற புத்தகம், நாங்கள் இப்போது சொல்லுவோமே ஆய்வு முறைமை இயல் என்று ஒரு கலை இருக்கிறது. எம்ஏ படிக்கின்ற போது, ஒரு மாணவன் என்று எம்ஏ படிக்கின்ற போது ஆய்வு முறைமையை பற்றி படித்துக் கொடுப்பார். ரிசர்ச் மெத்தடாலஜின்னு சொல்லுவார்கள் இன்று. அந்த ஆய்வு முறைமையை தான் இமாம் ஷாஃபி அவர்கள் விளங்கப்படுத்தினார். அந்த காலப்பிரிவு ஹிஜ்ரி 2வது நூற்றாண்டு. இன்றுதான் அதை ஒரு தனி கலையாக படித்துக் கொடுக்கிறார். ஆனால் இமாம் ஷாஃபி ரிசாலா என்ற புத்தகத்தில் செய்த வேலை என்னவென்றால், குர்ஆனிலே வருகின்ற பிரயோகங்களை, ஹதீஸ்லே வருகின்ற பிரயோகங்களை விளக்குகின்ற முறைமை என்னது, சட்டத்தை ஆக்குகின்ற போது, அல்லாஹ்வுடைய சட்டங்களை விளங்குகின்ற போதும் புதிய சட்டங்களை ஆக்குகின்ற போதும் எந்த முறைமையை கையாள வேண்டும் என்று
சட்ட ஆய்வு முறையை விளக்கியதில் இமாம் ஷாஃபிக்கு ஒரு மிகவும் சிறப்பான இடம் உண்டு. இந்த வகையில் தான் இமாம் அஹ்மத் அவர்கள் மக்காவுக்கு போயிருந்த போது சுஃபியான் இப்னு உயைனா என்ற இமாமுக்கு பின்னால் போய் உட்கார்ந்து படித்தார். சுஃபியான் இப்னு உமையா பெரியோரு, உயைனா பெரியோரு ஹதீஸ் துறை அறிஞர். பிறகு இமாம் ஷாஃபியுடைய வகுப்பிலும் வந்து உட்கார்ந்தார். உட்கார்ந்த போது இமாம் ஷாஃபி சொல்கின்ற விளக்கங்களை கேட்டுக்கொண்டிருந்து விட்டு அவருடைய நண்பராக அவரோடு கூட வந்த ஒரு நண்பர் இஸ்ஹாக் இப்னு ராஹவை என்பவரும் யஹ்யா இப்னு மஈன் என்ற இன்னொரு இமாம், இந்த ரெண்டு பேரிடத்திலும் சொன்னார், இங்கே உட்காருவதை விட இமாம் ஷாஃபி, அதாவது அந்த இளைஞர், அப்போது இமாம் ஷாஃபி ஒரு இளைஞர், அந்த இளைஞரிடத்தில் உட்காருவது பொருத்தமாக இருக்கும் போல் எனக்கு தெரிகிறது. அப்போது அவர்கள் சொன்னார், அவர்கள் ஹதீஸ் எதையும் சொல்வதில்லையே, இவர்கள் தானே ஹதீஸ்களை சொல்கிறார்கள் என்று சொன்ன போது இமாம் அஹ்மத் சொன்னார்கள், ஹதீஸை எப்படி விளங்குவது, குர்ஆனை எப்படி விளங்குவது என்று அவர் சொல்கிறார், அது மிகவும் முக்கியமானது. எனவே அங்கே போய் உட்கார்ந்து படிப்போம் என்று இமாம் அஹ்மத் சொன்னார். எனவே இமாம் அஹ்மத் இமாம் ஷாஃபி உடைய மாணவராக இருந்தார். உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை, இமாம் ஷாஃபி அவர்கள் இமாம் மாலிக் உடைய மாணவர். இமாம் மாலிக் தாபியங்களுடைய மாணவர். எனவே இமாம் ஷாஃபி இடம் படிக்கின்ற போது நாங்கள் ஏற்கனவே சொன்ன ஹஷீம் இப்னு பஷீருடைய அதே உணர்வு தான் இமாம் அஹ்மதுக்கு வந்தது. நான் ஒரு தாபியங்களிடத்திலே படித்த ஒரு ஆசிரியரிடத்திலே, மாணவரிடத்திலே படிக்கிறேன் என்ற உணர்வு தான் அவர்களுக்கு வந்தது. இந்த வகையில் இமாம் ஷாஃபி அவர்களுக்கும் இமாம் அஹ்மது அவர்களுக்கும் இடையில் மிகவும் நெருக்கமான தொடர்பு அவர்கள் மறைக்கும் வரையில், இறுதி காலப்பிரிவு வரையில் காணப்பட்டது என்று நாங்கள் இமாம் அஹ்மதுடைய வரலாற்றிலே காணப்பட்டோம். பிறகு யஸீத் இப்னு ஹாரூன் என்பது இன்னொரு ஆசிரியராக இருந்தவர். இவர்கள் சட்டம் ஹதீஸ் துறை அறிஞராக காணப்பட்டவர். இவரிடத்திலே காணப்பட்ட மிக விசேடமான ரெண்டு பண்பு இருந்தது. ஒன்று, மிகப்பெரிய ஒரு வணக்கவாதி, வணக்கத்திலேயே மூழ்கி போன ஒருவர், அறிவாளியாக இருந்தாலும் அறிவுத்துறைக்கு பங்களிப்பு செய்கின்ற நேரம் தவிர மற்ற எந்த நேரத்திலும் ஏதாவது வணக்கத்தில் இருப்பார். தொழுவதிலோ, திக்ரு செய்வதிலோ, குர்ஆன் ஓதுவதிலோ இதிலே மிகுந்த ஈடுபாடு காட்டி இரவு நேரம் முழுக்க தின்று வணங்குபவராக இவர் காணப்பட்டார். இவர் எப்போது தூங்குவார் என்று சொல்ல முடியாது. தூங்குவதனை ஒரு வேலையாக அவர் கொள்ளவில்லை. நேரம் கிடைக்கும் போது தூங்கிக் கொள்வது, ஒரு 2 மணித்தியாலம், ஒரு 10 நிமிஷம், 25 நிமிஷம், அப்படித்தான் தூங்குவார். இது இமாம் நவவியை போன்று. இமாம் நவவி அவர்கள் தூங்குவது என்று அவர்களுக்கு ஒன்று இல்லை. படித்துக் கொண்டிருப்பார்கள் அல்ல எழுதி கொண்டிருப்பார்கள். தூக்கம் வந்தால் புட்டுவத்தில் தன்னுடைய சேரில் பின்னுக்கு கொஞ்சம் சாஞ்சு கொள்வார். ஒரு 10 நிமிஷம், 25 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம் அப்படியே தூங்கிட்டு எழுப்பி மாறுக எழுதவும் படிக்கவும் சொல்வார். இது இமாம் நவவுடைய வரலாற்றிலே உண்மையாக சொல்லப்பட்ட, இதெல்லாம் அற்புதம் அல்ல, உண்மையாக சொல்லப்பட்ட விஷயம். நவீன கால பிரிவிலும் கூட இப்படியானவர்களை நாங்கள் கண்டோம். இமாம் ஹசனுல் பன்னா எப்போது தூங்குவார், எப்போது விழித்திருப்பார் என்று சொல்ல முடியாது என்று அவருடைய மாணவர்கள் சொல்வார். பிரயாணம் போய்கொண்டே இருப்பார், பயான் பண்ணிக்கொண்டே இருப்பார், டிஸ்கஸ் பண்ணிக்கொண்டே இருப்பார். இரவு நேரம் வரும், நாங்கள் எல்லோரும் தூங்க போவோம், இவரும் தூங்க வருவது போன்றுதான் இருக்கும். நாங்கள் விழித்து பார்த்தா ஆள் தொழுது கொண்டு இருப்பார். பிறகு இன்னும் கொஞ்சம் தூங்கி போட்டு மறுக விழித்து பார்த்தா அப்போது விழித்துக் கொண்டிருப்பார். இவர் எப்போது தூங்குறார், எப்ப விழிக்கிறார் என்று எங்களுக்கு தெரியாது என்று இந்த நவீன கால இமாமை பற்றி சொல்வார்கள். சையத் குத்பை பற்றி சொல்வார்கள், ஒரு 2 மணித்தியாலம் தான் ஒரு நாளைக்கு தூங்குவார்கள். இது ஒரு அற்புதம் அல்ல. ஒரு மனிதனுடைய சிந்தனையில் அறிவு ஆதிக்கம் செலுத்தும் போது, வணக்கம் ஆதிக்கம் செலுத்தும் போது இயல்பாக ஒரு மனிதனுக்கு இது வரும். வேறு விஷயங்களிலும் வரும், ஜாகிலியத்திலும் வரும். டாம் விளையாட தொடங்கினால் சிலர், செஸ் விளையாட தொடங்கினால் சிலர், தூக்கம் வராது, விளையாடி கொண்டே இருப்பார். இதே மாதிரி மத்த விஷயம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உதாரணம் சொல்ல தேவை, நிறைய பேருக்கு இருக்கு. இந்த இமாம்களிலே ஆதிக்கம் செலுத்தியது வணக்கம் அல்லது அறிவு அல்லது ரெண்டும். இப்படித்தான் யஸீத் இப்னு ஹாரூன் காணப்பட்டார். இன்னொரு விசேஷமான அவருடைய பண்பு என்னவென்றால், நன்மையேவி தீமையை தடுப்போராக இருக்கிறார். அப்படி என்றால் என்ன பொருள்? முஸ்லிம் சமூகத்திலே காணப்படுகின்ற தீமைகளை யாருக்கும் பயப்படாமல், அரச அதிகாரம், பணக்காரன், அவர் இவர் எதையுமே பொருட்படுத்தாமல் எதிர்ப்பவராகத்தான் அவள் பார்த்தார். இந்த 3 பண்புகளும் ஒன்றிணைவது மிகவும் கஷ்டம். வணக்கவாளியாகவும் இருந்து, அறிவாளியாகவும் இருந்து,
நன்மையேவி தீமையை தடுப்பவராக இருந்திருந்த 3 பண்பும் சேருவது சரி சிறப்பு. ஆனால் யஸீத் இப்னு ஹாரூன் என்ற இந்த இமாமிடத்திலே அது காணப்பட்டது. இந்த இமாம் அஹ்மதுடைய மிகவும் நெருக்கமான இன்னொரு ஆசிரியர். எனவே இமாம் அஹ்மதிடமும் அந்த பண்பு நிச்சயமாக வரும், இயல்பாக வரும். நாங்கள் பின்னால் பார்ப்போம். இமாம் அஹ்மத் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அப்பாசியாக்குடைய காலப்பிரிவில் ஹலீஃபா மாமூனில் தொடங்கி ஹலீஃபா வாசிக் வரையில் கொண்டு சென்றார் என்பதனை நாங்கள் பின்னால் பார்ப்போம். அதுக்கு காரணம் இந்த வகையான அறிஞர்களின் பின்னணிதான் காரணம். அது மட்டுமல்லாமல் இமாம் அஹ்மதும் மிகப்பெரிய ஒரு வணக்கவாளியாக இருந்தார் என்று அவருடைய வரலாற்றிலே நாங்கள் காண்கிறோம். இன்னொரு இமாம் இஸ்மாயில் இப்னு உலையா என்ற இன்னொரு இமாம். இவரும் அவருடைய காலப்பிரிவில் பிரசித்தி பெற்ற ஒரு ஹதீஸ் துறை அறிஞர். இவருடைய வரலாற்றில் வருகின்ற ஒரு சின்ன சம்பவத்தை நான் சொல்கின்றேன். இஸ்மாயில் இப்னு உலையா என்பவர் இப்னுல் முபாரக், முஹம்மது இப்னுல் முபாரக் என்ற அவருடைய காலப்பிரிவில் வாழ்ந்த இன்னொரு அறிஞரிடத்திலே காலப்பிரிவில் வாழ்ந்த ஒருவர். இவர் ஹாரூன் ரஷீதிடத்திலே, இந்த இஸ்மாயில் இப்னு உலையா ஹாரூன் ரஷீதிடத்திலே நீதிபதி பதவியை ஏற்றார். நீதிபதி பதவியை கொடுத்த போது அதனை ஏற்றார். ஏற்ற உடனே இது கேள்விப்பட்ட இப்னுல் முபாரக் இவரோடு இருந்த தொடர்புகள் அனைத்தையும் துண்டித்துக் கொண்டார். இவருக்கு கவலைப்பட்டு நண்பர் ஏன் தொடர்பை துண்டித்துக் கொடுத்தார் என்று கவலைப்பட்டு அவருக்கு செய்தி அனுப்பினார். ஏன் நீங்கள் துண்டித்துக் கொண்டீர்கள்? அப்போது அவர் ஒரு கவிதையில் பதில் சொன்னார். இப்னுல் முபாரக் கவிதையிலே பதில் சொன்னார். அந்த கவிதையின் இறுதி பகுதி முடியும் போது முடியும், அறிவின் கழுதை உலக சேற்றில் சிக்கிக் கொண்டது, கடைசியாக முடியும். இந்த கவிதையை வாசித்ததன் பிறகு ஹாரூன் ரஷீதத்திலே போய் என்னை நீங்கள் விட்டு விடுங்கள், நான் பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று விட்டு விட்டார். அப்போது ஹாரூன் ரஷீத் கேட்டார், எனக்கு விளங்குகிறது